Hello students, உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் எக்ஸசைஸ் 10.2ல question number 19 சால்வ் பண்ணலாம். question number 19, find the derivative of என்ன கொடுத்துருக்காங்க, y is equal to log x to the base 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு log xக்கு டிஃபரன்சியேஷன் என்னன்னு தெரியும் இல்லையா? டிஃபரன்சியேஷன் ஆஃப் log x என்னன்னு தெரியும்? டிஃபரன்சியேஷன் ஆஃப் log x is equal to d by dx of log x is equal to 1 by xன்னு நம்ம ஃபார்முலா படிச்சிருக்கோம். ஓகே, ஆனால் இந்த டிஃபரன்சியேஷன் ஆஃப் log x வந்து டு த பேஸ் ஈக்கு தான் நம்ம படித்த ஃபார்முலா. இங்கே நான் எழுதியிருக்கேன் பாருங்கள், d by dx of log x to the base e. பேஸ் ஈயாக இருக்கும்போது தான் அந்த ஃபார்முலா வந்து டிஃபரன்சியேஷன் ஆஃப் log x என்ன ஆயிரும், நமக்கு 1 by xன்னு ஆயிரும். பட் இங்கே வந்து நமக்கு என்ன பேஸ் கொடுத்துருக்காங்க, கொஷனில் log 10ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை ரீஅரேஞ்ச் பண்ணி log x to the base eன்னு எழுதிட்டு அப்புறமா டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு சேஞ்ச் ஆஃப் பேஸ் ரூல் அப்படின்னு லாக்ரிதம்ஸில் ஒன்று படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த ரூலை நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம், சேஞ்ச் ஆஃப் பேஸ் ரூல். அது என்ன அப்படின்னா, log a to the base b இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. பேஸில் b இருக்குது, இங்கே a இருக்குது. இப்போ இதை வந்து என்ன பண்ணுறோன்னா, புதுசாக ஒரு நம்பரை உள்ளே இன்சர்ட் பண்ணுறோம், உள்ளே கொண்டு வரோம். இந்த சிங்கிறத இங்கே உள்ளே கொண்டு வந்திருக்கோம். இதை எப்படி எழுதுகிறோன்னு பார்த்துக்குங்க, சி எங்கெல்லாம் வந்திருக்கு நியூவா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு இதில் நம்ம என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னா, log இந்த ஏ இருக்கு இல்லையா, இந்த ஏயை வந்து இங்கே எழுதிட்டோம். ஓகே, log a புதுசாக ஒரு சின்னு ஒன்று இங்கே எழுதியிருக்கோம். ரைட், இந்த சி வந்து இங்கே எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் இன்டூ, அடுத்தது என்ன பண்ணுறோம், log இந்த பி இருக்குல்ல, இந்த பேஸ் பி, இந்த பியை வந்து இங்கே எழுதிருங்க, இந்த பேஸில் எழுதிருங்க. அப்புறம் அந்த நியூவாக நம்ம கொண்டு வந்த அந்த சியை வந்து இங்கே எழுதிருங்க. இதுதான் சேஞ்ச் ஆஃப் பேஸ் ரூல். ஓகே, log a to the base b is equal to log a to the base c into log c to the base b. ஓகே, இதை யூஸ் பண்ணி இப்போ நம்ம இந்த கொடுத்துருக்கிற லாகிருதமை எழுதிக்க போகிறோம். பேஸ் 10ல் இருக்கிறத பேஸ் ஈயில் எழுதிக்க போகிறோம். எப்படி எழுதலாம், இப்போ புதுசாக ஒரு பேஸை வந்து நம்ம ஈன்ற பேஸை வந்து உள்ளே கொண்டு வர போகிறோம். ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம், log e to the இந்த சி இருக்கிற இடத்துல இப்போ ஈயை நான் கொண்டு வந்திருக்கேன், பேஸ் 10 இங்கே கொடுத்துருக்கிறத அப்படியே எழுதிக்கங்க. இன்டூ இது எப்படி எழுதலாம், log, அப்போ இந்த இடத்துல எப்படி வரும், நமக்கு எக்ஸ் இருக்குல்ல இங்கே, ஸோ எக்ஸ் எழுதிக்கங்க, புதுசாக கொண்டு வந்த அந்த ஈயை இங்கே எழுதிக்கங்க. ஓகே, இப்போ எதோட டிஃப்ரென்சியேஷன் நமக்கு வந்து 1 by x, இந்த டேர்ம் இங்கே தான் log x இருக்குது, இதோட டிஃப்ரென்சியேஷன் தான் அந்த 1 by xன்னு போட போகிறோம். அண்ட் இந்த log e to the base 10ங்கிறது இட் இஸ் அ கான்ஸ்டன்ட். இப்போ y இப்படி ஆயிடுச்சு, தேர்ஃபோர் dy by dx என்ன ஆயிரும், டிஃப்ரென்சியேஷன் என்ன ஆயிரும், this is equal to log e to the base 10, இது கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கட்டும், into log x to the base eக்கு வந்து 1 by x differentiation. So this will be equal to, இது எப்படி எழுதிக்கலாம் நம்ம, again இது எப்படி எழுதிக்கலாம்னா, log e to the base 10 divided by x. ஓகே, இதுதான் நமக்கு வந்து differentiation of the given function dy by dx. ரைட், இப்போ question number 20 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, draw the function அப்படின்னு சொல்லி f dash of x if f of x is equal to கொடுத்துருக்காங்க. f of x is equal to என்ன கொடுத்துருக்காங்க, 2x square minus 5x plus 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, plus 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். இதோட டிஃப்ரென்சியேஷன் எப்படி வரும் நமக்கு, f dash of x is equal to 2 into 2, டிஃப்ரென்சியேஷனில் முன்னாடி மல்டிப்ளை பண்ணுவோம்ல, ஸோ 2 into 2 என்ன ஆயிரும், நமக்கு 4ன்னு வந்துடும். ஓகே, ஸோ இதை வந்து என்ன பண்ணிடுங்க, டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கோங்க, 4 into xன்னு வந்துடும். அண்ட் மைனஸ் 5xக்கு டிஃப்ரென்சியேஷன் எப்படி வரும், -5 அப்படியே வச்சுக்குவீங்க, எக்ஸுக்கு டிஃப்ரென்சியேஷன் 1, அதனால் அதை எழுத வேண்டிய அவசியம் இல்லை. அண்ட் இந்த 3க்கு டிஃப்ரென்சியேஷன் வந்து கான்ஸ்டன்ட்டுங்கிறனால என்ன ஆயிரும், 0 ஆயிரும். ஸோ f dash of x is 4x minus 5.
இப்போ என்ன பண்ணணும்னா இங்கே எக்ஸ்ன்னு போட்டுக்கோங்க, இங்கே அந்த எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்ன்னு போட்டுக்கோங்க. அதுக்கு தான் நமக்கு வரைய சொல்லியிருக்காங்க, கிராஃப் போட சொல்லியிருக்காங்க. டேபிள் மாதிரி நம்ம வேல்யூஸ் கொடுத்துட வேண்டியதான், அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம வந்து வேல்யூஸ் கொடுப்போம். -2 போட்டுக்கலாம், -1 0 1 2ன்னு போட்டுக்கோங்க. இப்போ வந்து எக்ஸுக்கு ஒவ்வொரு வேல்யூவாக போட்டு இந்த எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் என்ன வருதோ அதை அங்கே ஃபில் பண்ணிட வேண்டியதான். ஸோ ஃபஸ்ட் வந்து எக்ஸுக்கு -2 போடுங்க, அந்த 4x - 5 அங்கே வச்சுக்கோங்க. வச்சுட்டு எக்ஸுக்கு -2 போட்டிங்கன்னா 4 × -2 -8 -5 -13 வந்துடும். அண்ட் இந்த -1 போட்டிங்கன்னா 4 × -1 -4 -5 இங்கே வந்து -9ன்னு வந்துடும். அண்ட் இந்த 0 போட்டிங்கன்னா 4 × x 0 -5 -5ன்னு வந்துடும். அப்புறம் இங்கே வந்து +1 போட்டிங்கன்னா 4 × 1 4 4 -5 is -1ன்னு வந்துடும். அண்ட் அடுத்தது 2 போட்டிங்கன்னா 4 × 2 8 8 -5 +3ன்னு வந்துடும். ஓகே, திஸ் இஸ் த solution for this question number 20. ஸோ நம்ம வந்து exercise 10.2 finish பண்ணிட்டோம், and we'll continue in the next video. Okay.